காமாலை என்ற நோயை பற்றி, அது ஏன் வருகிறது, அதனுடைய தீர்வு என்ன என்பதை பற்றி பேச இருக்கிறோம். காமாலை என்பது காமாலையில் பல வகை இருக்கின்றன. உப்பு காமாலை, வரக்காமாலை, மஞ்சக்காமாலை, ஊது காமாலை என்று காமாலையில் நிறைய வகைகள் இருக்கின்றன. இந்த காமாலை வருவதற்கான மூல காரணம் உடல் உஷ்ணம். முதலில் உடல் உஷ்ணம், அதற்கு பிறகு மதுவை அதிகமாக அருந்துவது, அதற்கு பிறகு அதிகித கவலை, விஷணங்கள், எல்லையற்ற துன்பங்களிலே உழல்வது, அதற்கு பிறகு அதிகம் ரசாயன உணவுகள் சேர்க்கப்பட்ட உணவுகள், மசாலா உணவுகள், அதை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல், தண்ணீர் அதிகமாக அருந்தாத நிலை, இதெல்லாம் சேர்ந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு கல்லீரலில் செயல்பாட்டு குறைந்தவுடனே உங்களுக்கு காமாலை என்ற ஒரு நோய் உருவாகிறது. அந்த நோய் வந்த பிறகு அவர்களுடைய கண்ணில் மஞ்சளாக தென்படும். வரக்காமாலை என்று ஒன்று இருக்கிறது. அது மஞ்சள் கம்மியாக இருக்கும், கை கண்களெல்லாம் வறண்டு போயிருக்கும். அதனால் காமாலை, எந்த காமாலை வந்தாலும் கண்ணில் மஞ்சள் தென்படும். காரணம், அந்த கழிவுகள் வெளியேற்றப்படாமல், அது சிறுநீரில் போகாமல், அந்த கழிவுகள் எல்லாம், அதனால தான் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் சம்பந்தம் உண்டு என்று சொல்லுகிறோம். காமாலை வந்தவுடன் கண்ணில் தான் காட்டும். நம் உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றும் 5 உறுப்புகள் மூஞ்சில் அகத்தில் உள்ளது, முகத்தில் உள்ளது. அதனால் இப்போ உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை என்றால் மூக்கில் காட்டும். மூக்கை போன்றுதான் நுரையீரல் இருக்கும். அதுபோல் உங்களுக்கு பல் பிரச்சனை வருகின்ற பொழுது, இதழில் புண் போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களுக்கு இதயம் பிரச்சனை வருகிறது. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விதமான தொடர்புகள் இருக்கின்றன. காமாலை வருகிறவர்கள் பயப்பட தேவையில்லை. இதற்கு சரியான மருத்துவ முறை இருக்கிறது. காமாலைக்கு அவர்கள் அற்புதமான மூலிகைகளையும் அதற்கான மருந்துகளையும் சித்தர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அவைகளை கல்ப மருந்து என்று ஒன்று இருக்கிறது, புரியுதுங்களா? அதை முறையாக சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரி செய்து உங்களுடைய கல்லீரலை புதிதை போன்று மாற்றக்கூடிய ஒரு மூலிகை முறைதான் இந்த காமாலை நிவர்த்தி மூலிகை பொடி என்று நாம் தயார் செய்திருக்கிறோம். அதை முறையாக நீங்கள் தயிரில் சாப்பிடுகின்ற பொழுது கல்லீரலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அங்கு இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தங்கள், அவைகளை சரி செய்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்லீரலை அது உருவாக்கும். அதனால் காமாலையை பற்றி கவலைப்படாமல் இந்த காமாலை நிவர்த்தி சூரணத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல் போன்ற எங்கு அழுக்கு இருந்தாலும் இரத்தத்தை சுத்தம் செய்து உங்களுடைய ஒரு மண்டலத்துக்குள் உங்களுடைய காமாலையினுடைய அளவை குறைத்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்லீரலை நீங்கள் பெற்றுவிட முடியும். அப்படி கல்லீரல் பாதிக்கப்பட்டு காமாலை நோயில் சிரமப்படக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு காமாலை நிவர்த்தி சூரணத்தை வாங்கி பயன்பட வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு பராசக்தி பூரண ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகை கௌரி நாராயணி நமஸ்துதே.